யாழ்ப்பாணம் வேலணையில் இருக்கிற சைவ பிரகாசா வித்தியாசாலையின் தரம் 3 மாணவர்களினுடைய சிறுவர் சந்தை நிகழ்விலே இன்றைக்கு இணைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்வு பாடசாலையின் முன்றலிலே நடைபெற்றது. இந்த நிகழ்வு தொடர்பான காட்சிகளை நாங்கள் பார்ப்போம். தரம் 3 மாணவர்களின் மாதிரி கடை தொகுதிக்கு தலைமை வகிப்பதில் பெருமகிழ்வடைகிறேன். சந்தர்ப்பத்தை தந்த வகுப்பாசிரியருக்கு நன்றிகள். இன்று நிகழ்வின் பிரதம விருந்தினராக வருகை தந்திருக்கும் வேலணை கோட்டக்கல்வி அதிகாரி திரு சிவபாத சுந்தரம் சிவகுமார் ஐயா அவர்களையும், சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் தீவகவலய ஆரம்ப கல்வி ஆசிரிய ஆலோசகர் திரு குமாரசாமி செல்வகுமார் ஐயா அவர்களையும், எமது பாடசாலை முதல்வர் திரு நடராஜ வாகீசன் ஐயா அவர்களையும், எமது பாடசாலை ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், அயற்பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள், நலன் விரும்பிகள் எல்லோரையும் வருக வருக என வரவேற்று நிகழ்வினை ஆரம்பிப்போம். விருந்தினர்கள் மாலை அணிவிக்கப்பட்டு வரவேற்கப்படுகின்ற நிகழ்வு இடம்பெறுகின்றது. தொடர்ந்து மங்கள சுடரேற்றுகின்ற நிகழ்வு இடம்பெறுகின்றது. மங்கள சுடர்களை விருந்தினர்கள் இப்பொழுது ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். திறந்து வைக்குமாறு பிரதம விருந்தினர், சிறப்பு விருந்தினர் அவர்களை அழைத்து நிற்கின்றேன். இறை வணக்கம் இடம்பெற்றதை தொடர்ந்து சந்தை தொகுதி விருந்தினர்களாலே நாடாவட்டி திறந்து வைக்கப்படுகின்ற நிகழ்வு இடம்பெறுகின்றது. முதலாவது சந்தை மரக்கன்றுகள் விற்பனை கூடம் சிறப்பான முறையிலே ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. ஏராளமான மரக்கன்றுகள் விற்பனைக்காக அந்த மாணவனாலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. நல்ல ரொம்ப கண்ட ஐயா ஐடியா
உண்மையில் இந்த சிறுவர் சந்தை மிக சிறப்பான முறையிலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. மாணவர்கள் ஆர்வத்தோடு இந்த சந்தையிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக தரம் 3 மாணவர்களுக்காகவே இந்த சந்தை ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. வேலணை சைவ பிரகாசா வித்தியாசாலையினுடைய அதிபர் அவர்களுடைய நெறிப்படுத்தலிலே 3ஆம் ஆண்டுக்கான வகுப்பாசிரியர் இந்த சந்தை நிகழ்வை சிறப்பான முறையிலே ஒழுங்குபடுத்தி இருக்கின்றார். பல்வேறு விற்பனை கூடங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. நாங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த விற்பனை கூடங்களை உங்களுக்கு காண்பிக்க தயாராக இருக்கின்றோம். பல வகைகள் மற்றும் கச்சான் உள்ளிட்ட பொருட்கள் இந்த விற்பனை கூடத்திலே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த மாணவன் சிறப்பான முறையிலே அந்த விற்பனை கூடத்தை அமைத்து தனது வியாபார நடவடிக்கைகளை இங்கே மேற்கொண்டிருக்கின்றார். 240 எனக்கு ஒரு பழம் மட்டும் தாங்க. நான் மாத்தாம தாரேன். சரியா இருக்கான் ஒரு மாங்காய் தூள் போட ஒரு மாங்காய் சரி பாரு. மிச்ச காசு சரிக்கே வர மிச்சம் இல்லையா? எனக்கு மிச்சம் இல்லையா? சரிக்கே வர கொடுத்தாங்க. எவ்வளவு தருவோம்? எனக்கு மிச்சம் தருவோம். எவ்வளவு தந்தனா? இன்னி பாருங்க சேர காசு கொடுங்க. மாங்காய் அளவு அப்ப சரியா? ரைட். வேற எந்த தருவோம் இல்ல எனக்கு. நீரே தருவோம். உப்புத்தூள் இடப்பட்ட மாங்காய்கள் இங்கே அமோகமாக விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றது. இது ஒரு பல்பொருள் வாணிபம். நாங்கள் அவதானித்த அளவிலே சந்தையிலே அல்லது பலசரக்கு கடைகளிலே அதிக விலை கொடுத்து வாங்குகின்ற பொருட்கள் எல்லாம் இங்கே குறைவான விலையிலே விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றது. உதாரணமாக தேங்காய் ஒன்று 150 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. 150 அப்படியா? இது மாணவியொருவனுடைய மரக்கறி சந்தை. பெருமளவான மரக்கறி பொருட்கள் இங்கே விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது. சிறப்பான வகையிலே இந்த சந்தை அமைப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து ஒரு புத்தக கடை, காகிதாகிகள், பாடசாலை உபகரணங்கள், எழுது கருவிகள் என பல்வேறு பொருட்கள் இந்த கடையிலே விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. இரட்டை சகோதரிகள் இந்த விற்பனை நிலையத்தை நடத்துகிறார்கள். தொடர்ந்து வருவது ஒரு மணிக்கடை. இங்கே பல்வேறு விளையாட்டு பொருட்கள், சிறுவர்களுக்கான விளையாட்டு பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோல உள்ளூர் உற்பத்தி பொருட்களும் இங்கே விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மாணவி 2 வகையான அந்த பொருட்களையும் விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார். இதுவும் ஒரு அழகு சாதன பொருட்கள் விற்பனை நிலையம்.
அந்த மாணவி சிறப்பான வகையிலே அந்த வியாபார நிலையத்தை நடத்தி வருகின்றார். இங்கே அழகு சாதன பொருட்கள் மற்றும் ஆடை வகைகளும் இந்த நிலையத்திலே காணப்படுகின்றது. அதுபோல இதுவும் ஒரு அழகு சாதன பொருட்கள் விற்பனை நிலையம். குறிப்பாக பெண்களுக்கான அழகு சாதன பொருட்கள் இங்கே ஏராளமாக காணப்படுகின்றது. ஒரு பழக்கடைக்கு வந்திருக்கின்றோம். இங்கே அன்னாசி, ஆப்பிள், வாழைப்பழம், மாங்காய் என்று பல்வேறு விதமான பொருட்கள் இங்கே விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. பப்பாப்பழம், தற்போது நாங்கள் வந்திருப்பது ஒரு புடவை கடை. இங்கே ஆண்கள், பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான புடவைகள் பெருமளவிலே காணப்படுகின்றது. பல்வேறு வகையான சோப் வகைகள் இந்த கடையிலே விற்பனையாகி கொண்டிருக்கின்றது. மீண்டும் அந்த வெளிப்புற பாடசாலையினுடைய வெளிப்புற சூழலிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற வியாபார சந்தை தொகுதிகளை மீண்டும் ஒரு முறை பார்க்க இருக்கின்றோம். உண்மையிலே சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த சந்தை தொகுதி என்றால் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு விதமான சந்தை பொருட்களை விற்பனை செய்வதற்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. வேறு வேறு மாணவர்கள் ஒரே பொருட்களை விற்பனை செய்கின்ற மாதிரியான ஒரு நிலை இங்கே இல்லை. ஒவ்வொரு மாணவர்களிடமும் வேறு வேறு விதமான பொருட்களை இங்கே விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த தொகுதி பாடசாலையினுடைய அமைக்கப்பட்டிருக்கிறது. உருளைக்கிழங்கு என்ன விலை? மூன்று கிலோ இலைக்கழிவுகள் ஆஃபர் அந்த மாதிரி பத்து ரூபாய்க்கு டோபி பேண்ட் கொடுப்பீங்க. இது என்னது கொடுக்குறீங்க? இது ஒரு 10 ரூபா. 10 ரூபாய்க்கு சிறுவர்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு பொருள் ஐஸ்கிரீம். இந்த சந்தை வளாகத்திலே ஐஸ்கிரீம் ஒரு மாணவராலே விற்பனை செய்யப்படுகின்றது. பெருமளவான மாணவர்கள் இந்த ஐஸ்கிரீமை இங்கே விரும்பி சுவைத்து கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க முடிந்தது. அந்த ஐஸ்கிரீம் வாகனத்தை சுற்றி பெருமளவான மாணவர்கள் வந்து வாங்குவோம். அருகிலே இருக்கின்ற வேடனை மத்திய கல்லூரி மாணவர்களும் இந்த சந்தை வளாகத்தை பார்வையிடுவதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள். என்னவா வியாபாரம் போகுதா?
பாடசாலையினுடைய வெளி வளாகம் மட்டுமல்ல, உள் வளாகத்திலும் அதாவது வகுப்பறைகளிலும் சந்தை தொகுதியின் இன்னும் ஒரு தொகுதி அமைக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் அங்கேயும் சென்று காட்சிகளை உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். அதற்கு முன்னதாக இந்த வெளி வளாகத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்ற சில கடை தொகுதிகளின் காட்சிகளை இப்போது உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பாடசாலைக்கு அருகே இருக்கின்ற வேடனை மத்திய கல்லூரியிலிருந்தும் பெருமளவான மாணவர்கள் இந்த சந்தை தொகுதியை பார்வையிடுவதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள். எவ்வளோ மிச்ச காசு? அடித்த விலையில் டிஸ்கவுண்ட் தான் இருக்கா? பாருங்க 60 போடுவோம் 60 ரூபா 90 கணக்கு பார்ப்பேன் கணக்கு பார்ப்பேன் கூட்டங்களுக்கு கட்டிட்டு சாரி நார்மல் தானே இதுல இருக்கு 1000 ரூபாய். இந்த சந்தை தொகுதியில் வெளிப்புற காட்சிகளை இப்பொழுது நாங்கள் பார்த்திருந்தோம். இப்போது உட்பிரகாரத்திலே அதாவது வகுப்பறை தொகுதியிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற சந்தை கூறுகளை இப்பொழுது உங்கள் பார்வைக்காக தர இருக்கின்றோம். குறிப்பாக உணவுப் பொருட்கள் இந்த தொகுதியிலே சந்தை தொகுதியிலே அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மாணவியினுடைய விற்பனை கூறிலே மிக்சர் சார்ந்த பொருட்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன. சிறுவர்கள் விரும்பி உண்ணுகின்ற இனிப்பு பதார்த்தங்கள் இந்த விற்பனை தொகுதியிலே வைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக தொதல், மஸ்கெட், கேக் வகைகள் இங்கே விற்பனைக்காக வைக்கப்பட்டிருப்பதனை காணக்கூடியதாக இருக்கின்றது. பெருமளவான மாணவர்கள், சிறுவர்கள் இந்த உணவுப் பொருட்களை இந்த விற்பனை நிலையத்திலிருந்து பெற்றுக்கொள்கின்ற காட்சியை இப்பொழுது பார்க்கின்றோம். மற்றுமொரு உணவு விற்பனை நிலையம் இது. வாடிக்கையாளர்கள் அமர்ந்திருந்து தாம் பெற்றுக்கொள்கின்ற உணவுகளை உண்பதற்குரிய வசதிகளும் இந்த இடத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த சந்தை தொகுதியிலே அதிகம் பிஸியாக இருக்கின்ற கடைகளில் இந்த உணவு விற்பனை நிலையமும் ஒன்று. இந்த சிறுவன் மிக நேர்த்தியாக இந்த விற்பனை நிலையத்தை நடத்தி கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம். ஒரு உணவு கையாளும் நிலையத்தில் பணிபுரிகின்றவர் எவ்வாறான நிபந்தனைகளுக்குட்பட்டு சுகாதாரம் சார்ந்த விடயங்களை கடைபிடிக்க வேண்டுமோ அதுபோல இந்த மாணவனும் அதற்கேற்றாற்போல சிறப்பான முறையிலே இந்த விற்பனை நிலையத்தை நடத்தி கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது.
பலூனுக்கு வந்து ஆள் பரவாயில்ல. எல்லாம் கல்யாணம் அந்த அந்த பிள்ளை கணக்கை வாங்கியிருக்கு அதான் அப்படி இல்லை முடியும் என்ன சொல்றாங்க அண்ணா எக்ஸோரா என்ன விலை? என்ன விலை? 150 ரூபா. வேலணை சைவப்பிரகாச வித்தியாலய 3ஆம் தர மாணவர்கள் இந்த சந்தை நிகழ்வை மிகவும் சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் நடாத்தி முடித்திருந்தார்கள். அதுபோல இந்த நிகழ்வை பார்ப்பதற்காக வருகை தந்திருந்த மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள், இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்களும் இந்த நிகழ்வை சந்தோஷத்துடன் பார்த்து மகிழ்ந்து சென்றமையும், அதுபோல தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சென்றமையும் இங்கே குறிப்பிட்டு கூறக்கூடிய விடயமாக இருக்கின்றது. என்னென்ன மரக்கறி வச்சிருக்கீங்க? எல்லாம் வந்து வேண்டிங்க நம்ம ஆர்வமா. புத்தக கடை. என்னென்ன புத்தக கடையில் என்னென்ன சாமான் விற்கிறீங்க? அடிமட்டம், பெப்பி, பென்சில், கலர் பேப்பர், கலர் பேன், அடிமட்டம், கம், கத்திரிக்கோல். எவ்வளவு வியாபாரம் செய்தீங்க? பக்கலையே குட்டி பாக்கலையே. உங்களோட கடைக்கு என்ன பேர்? யார் டருணி? யார் தருணி? ஐஸ்கிரீம் இருக்கா? என்னென்ன ஐஸ்கிரீம் உங்கள்கிட்ட இருக்கு? வண்டக்கோன், ஜூஸ். ஜூஸ் அதெல்லாம் முடிஞ்சது? நிறைய கொண்டு வந்தீங்களா? என்ன முடிஞ்சது? பல்டா, அஸ்பலம் எல்லாம் முடிஞ்சது. எல்லாம் முடிஞ்சு. பரவாயில்ல பிஸ்னஸ். ஓ, நல்ல நிறைய பேர் நண்டு உங்களோட இடத்துல க்ரௌட்டாக இருந்து நீங்கள் தனியாக ஜமாளிச்சிங்களா? இல்லை அப்பா ஹெல்ப் பண்ண வரா? ஹெல்ப் பண்ண. என்ன வேறு உங்களை?